அன்பு நிறை இளைஞர்களே, இயேசு நாள் என்று அழைக்கப்படும் பாடப்பகுதியில் இயேசுவின் பொது வாழ்க்கையின் சில காட்சிகள், இடங்கள் மற்றும் செயல்பாடுகளின் தொகுப்பை இன்று மார்க்கு நற்செய்தியில் சுருக்கமாக காண்கின்றோம். தொழுகை கூடம், வீடு, மக்கள் கூட்டம், தனிமையான இடம், போதனை, ஜெபம் போன்றவற்றில் இயேசுவின் பல்வேறு நிலைகள் மற்றும் சூழ்நிலைகளை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது இன்றைய நற்செய்தி. மனித வாழ்வின் வழி, அதன் அழுகை, அதிலிருந்து எழும் வாழ்க்கைக்கான இயக்கத்தை முன்னிறுத்தும் இப்பகுதி இயேசுவின் மனித நேயத்தையும் மனிதர்களுக்கு செலவிடும் நேரத்தையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இயேசு தனிமையான இடத்திற்கு சென்று விடியற்காலையில் ஜெபித்தார். தனிமையான இடத்திற்கு செல்லாமல் நமது தனித்துவத்தையும் நம்முள்ளிருக்கும் இறைத்துவத்தையும் கண்டுணர முடியாது. வலியை போக்கவும், நோயை தீர்க்கவும், தீய ஆவியை ஓட்டவும் இறை உறவின் ஜெபத்தில் பெரும் வலிமையே அடிப்படை. இயேசு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களை ஓட்டினார். துன்பங்களிலிருந்து தப்பிப்பதோ, துயரங்களில் தொலைந்து தளர்ந்து போவதோ இறை நம்பிக்கையின் உண்மையான அடையாளம் அல்ல. மாறாக, துன்பங்களை துணிச்சலோடு எதிர்கொள்வது, துயரங்களை துடைப்பது நமது ஆகச்சிறந்த அடையாளம் என்பதை நாம் உணர வேண்டும். எல்லோரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற சீடர்களின் புகழ்ச்சி வார்த்தைகளில் தன்னை புதைத்து கொண்டு ஒரே இடத்தில் தகவமைத்து கொள்ளாமல் இயேசு புதிய திசைகளில், புதிய இடங்களுக்கு பயணிக்கிறார். தொடர்ந்து தனது பாதுகாப்பு வலையிலிருந்து தன்னை வெளியேற்றிக் கொள்கிறார். அன்பு இளைஞர்களே, அனைத்தையும் அழிக்கும் அநீதியான போர்களும், செயற்கையாக உருவாக்கப்படும் நோய்களும், திணிக்கப்படும் வெறுப்பின் வன்முறைகளும் இன்று விரவி கிடக்கின்றன. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒதுங்கிவிடாமல் ஆறுதல் தரும் வார்த்தைகள், உற்சாகமூட்டும் அரவணைப்புகள், குணமளிக்கும் நம்பிக்கைகள், துணிவு தரும் கற்பித்தல்கள், தெளிவு தரும் உளவியல் ஆலோசனைகள், தனிமை போக்கும் சந்திப்புகள் மூலம் நீங்களும் இந்த மானுடத்தை குணப்படுத்துங்கள். இயேசுவின் புதுமைகளை இன்றும் தொடருங்கள். இறையாட்சி உங்களதே.